ஸோ ட்ரைலர்லேயே எல்லா கதையுமே சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதை தாண்டி படத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது? கண்டிப்பாக அது கதை கிடையாது, கதை வேறு இருக்குது. கத்தி எடுத்தது தான் நம்ம சொல்லியிருப்போம் அந்த ட்ரெய்லரில். கத்தி எடுத்ததுக்கு காரணத்தை நான் சொல்லியிருக்க மாட்டேன். கத்தி யார் கொடுத்துருப்பாங்க, இந்த சொசைட்டி, அதுதான் ராம் அப்துல்லா படத்தோட கிளைமேக்ஸ். ஆனால் இந்த ஃபீல் நீங்கள் யோசிச்சிங்களா சார்? இந்த மாதிரி நம்ம மொத்த கதையுமே சொல்கிற மாதிரி இருக்கே ட்ரைலர்லேயே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க? கண்டிப்பாக இல்லை. இது சொல்லணுன்னா சும்மா இது ட்ரெய்லர் தான். இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குது. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தில் எந்த கேரக்டர் பண்ணாலுமே எல்லா படத்துலையுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் பண்ணுவீங்க. ஸோ இந்த படத்தில் உங்களோட ரோல் எப்படி இருக்குது? பேசிக்காக ஒரு காப் ரோல் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் உங்களோட ரோல் வித்தியாசம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த படத்தை நான் பண்ணதுக்கு ஒரே காரணம் சோசியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே. எனக்கு பர்சனலாக ஆம் அ சோசியல் பர்சன். சினிமாவில் நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அது மாதிரி தான் ஜெயவேல் சாரும். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. அப்படி டைரக்டர் சங்கர் சார், ஏஆர் முருகதாஸ் சார், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மக்களுக்கு முக்கியமான ஒரு படமாகவும் கொடுப்பாங்க. அது வந்து ஜனரஞ்சகமாக என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொடுப்பாங்க. ஓகே. முதல் படமே இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் செகண்ட் திங், இவர் ஒரு சினிமா பின்புலம் இல்லாத ஒரு கிரியேட்டர். திருவள்ளூரில் ஒரு சாதாரண வெல்டர், சாதாரண சொல்ல முடியாது, ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி வெல்டர். அவருக்கும் சினிமாவுக்கு சம்மந்தமே கிடையாது. சினிமா மேலே இருந்த ஒரு பெரிய காதல், ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் தேடி ஒரு 8 வருஷம் ஜேர்னி. இப்போது டைரக்டர் இருக்கார். நாங்களும் ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக தான் எங்கள் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ அதனால் அந்த 2 கனெக்ட் இருந்ததுனால நான் அந்த படம் பண்ணேன்.